அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு காரியத்தில் நாம் இறங்குகின்றோம், சில நேரங்களிலே அது நம்மை சந்தோஷத்திலே ஆழ்த்துகிறது. சில காரியங்கள் நமக்கு கைகூடாமல் போய்விடுகிறது, மன அழுத்தம், துன்பம், கஷ்டம் ஏற்படுகின்றது. இந்த நேரத்திலே ஒரு முஃமின் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 5726வது ஹதீஸாக சொல்லுகின்றார்கள், மூமினுடைய காரியம் ஆச்சரியத்தை அளிக்கிறது. எப்படி சொல்கிறார்கள்? மூமினுடைய காரியம் ஆச்சரியத்தை அளிக்கிறது, அவனுடைய அனைத்து காரியங்களும் நல்லதாகவே அமைகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நமக்கு ஒரு செயல் நல்லதாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் எண்ணுகின்றது கைகூடவில்லை என்றாலும் அது நல்ல காரியம்தான் என்கின்றார்கள். இந்த நிலை மூமின்களை தவிர வேறு எவருக்கும் கிடைப்பதில்லை என்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மேலும் அந்த மூமின்களுக்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்பட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான், அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. அவனுக்கு தீங்கு ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால் பொறுமையை கடைபிடிக்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மையாக அமைகிறது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். கைகூடாவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், தொழுகை மற்றும் பொறுமையாளர்களோடு நான் இருக்கிறேன் என்கின்றான். ஆக இது ஒரு நன்மையான காரியம். ஏதோ ஒன்றை நாம் நினைக்கிறோம், அது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதில் ஏதோ அல்லாஹ் நன்மையை நாடியிருக்கிறான் என்பதை நாம் நினைத்து கொண்டு அங்கிருந்து சென்றுவிட வேண்டும். நிச்சயமாக அதைவிட பெரிய நன்மை, பெரிய இன்பமான சொல் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் நமக்கு அதைத்தான் விளக்குகின்றது. பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு அதைவிட நன்மை கிடைக்கும். அதை போல உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கேட்டு கிடைத்து விட்டது என்றால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இது யார் செய்வார்கள் என்பதையும் சொல்லுகின்றார்கள். அவர்கள் தான் மூமின்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள்.